பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரியும் நான் வந்து காரம் போட்டு பண்ணியிருக்கேன். இந்த பிரண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு செடி வாங்கிட்டு வந்தீங்கன்னா எப்படியே மண்ணில் நட்டு வச்சிங்கன்னா நல்லா கொடி மாதிரி நிறைய வளர்ந்துடும். ஸோ உங்களுக்கு செடி கிடைச்சாலே அதை மோஸ்ட்டாக மண்ணில் நட வச்சு பாருங்கள். கடையில் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. தண்ணியும் ரொம்ப தேவைப்படாது. அது பாட்டுக்கும் வளர்ந்துடும் மழை தண்ணி இருந்தாலே. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து கையில் போட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப அரிக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து இதை கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஜாயிண்ட் இருக்குல்ல, அது தேவையில்லை. காம்பை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக இந்த ஜாயிண்ட் வந்து கட் பண்ணி கீழே போட்டுருங்க. முடிஞ்ச லெவலுக்கு பிரண்டை வந்து பிஞ்சாக முளைக்க போதே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப வந்து முத்திடுச்சுன்னா ஒரு மாதிரி நார் நாராக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்காது. நீங்கள் கட் பண்ண போதே ஹார்டாக இருக்கிற இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ எவ்வளோ பிரண்டை இருக்குது பாருங்கள். க்ளீன் பண்ண போது எனக்கு வந்து நிறைய வந்து ஹார்டாக இருந்துச்சு. ஸோ மொத்தமாக எனக்கு வந்து கம்மியாகிடுச்சு இது. இப்போது நான் வந்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 20 கிராம் வந்து நான் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். பிரண்டை பார்த்திங்கன்னா மொத்தமாக எனக்கு 50 கிராம் தான் கரைச்சிருச்சு அவ்வளோ பிரண்டையில். அதே மாதிரி சாம்பார் வெங்காயம் ஒரு 20 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு. இந்த கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. ஸோ இதில் காஞ்ச மிளகா ஒன்று தான் சேர்க்குறேன். நிறைய காஞ்ச மிளகா சேர்த்தா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த காரம் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சாம்பார் வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா வதக்கணும். இதுலேயே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, இதெல்லாம் நல்லா வதக்கினோடனே எடுத்து வச்சுடுங்க. அப்புறமா கூட அந்த எண்ணெயில் பிரண்டை சேர்த்துக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா பிரண்டை அப்படியே சேர்த்துட்டேன். ஸோ பிரண்டை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சு பாருங்கள். க்ளீன் பண்ணதில் முத்தல் இல்லாமல் எலசாக வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு. இந்த மாதிரி பிரண்டையை நல்லா வதக்கும் போது உங்களுக்கு சாப்பிட போது அரிக்காது. இதை வந்து நல்லா வதக்கணும். இப்போ எந்த கலரில் இருக்குது பாருங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கலரில் மாறிடும். உங்களுக்கு வந்து அப்படியே பிரண்டை வதக்க சுருண்டிடும். ஸோ அதுக்கப்புறமா இதில் நான் புளியை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ புளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுட்டேன். நான் மோஸ்ட்டாக வெங்காயம் பூண்டுலாம் பார்த்திங்கன்னா பிரண்டை அளவு வந்து 50 கிராம்ஸ் இருக்கிறதால எல்லாமே கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிரண்டை அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் எல்லாமே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு காஞ்ச மிளகா நான் எவ்வளோ வதக்கணுன்னா அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். தேங்காய் பார்த்திங்கன்னா அதுவும் 20 கிராம் தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணால் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கல் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கிட்டேன். ஸோ இது வந்து காம்பு பெருசாக போட்டிருக்கிறதால உங்களுக்கு வந்து நார் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அரைச்சிருக்கேன். சட்னி மாதிரி பண்ணலை, துவையல் மாதிரி கொஞ்சம் திக்காக பண்ணதால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். ஸோ நல்லா அரைக்க போது அந்த நார் கம்மியாகிடும் உங்களுக்கு. நீங்கள் இன்னும் குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நார் அவ்வளோவா தெரியவே தெரியாது. இதுக்கப்புறம் இதை தாளிக்க பார்த்திங்கன்னா நான் கடாயில் வந்து கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துட்டு தாளித்து கொட்டிட்டேன். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பொண்ணு கிட்டத்தட்ட இது 3 வாட்டி வாங்கி சாப்பிட்டா. காரணம் இதில் வந்து காரம் இல்லை. நான் ஏன் இதில் கடலைப்பருப்பு சேர்த்தேன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொரன்னு இருக்கும். இதுவே வந்து நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்தோன்னா கொஞ்சம் வந்து குழன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதான் நான் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பருப்பில் துவையல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட.